அவள் செஞ்ச சின்ன தப்பு தாங்க இன்றைக்கி அவள் வாழ்க்கையே அழிச்சிருச்சு. ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. கமலம் ரொம்ப நல்ல பொண்ணாக தாங்க இருந்தாங்க. கல்யாணமாகி இப்போ 2 குழந்தைகள் இருக்குது. கணவன் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டான். கொஞ்ச நாளில் வெளிநாட்டுக்கும் வேலைக்கு போனான். வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம்தான் கமலத்தோட நடவடிக்கை மாறி போணுச்சு. ஃபோன் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தா. குழந்தைகளை கவனிக்கிறத விட ஆரம்பித்தா. வெளிநாட்டுக்கு போன கணவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு வரான். வந்து தான் மனைவி கிட்ட பேசும்போது தான் மனைவியோட நடவடிக்கை சரியில்லைன்னு அவனுக்கு தெரியுது. மனைவி இல்லாத போது மனைவியின் கைபேசியை எடுத்து செக் பண்ணுறான். ஒரு பெரிய அதிர்ச்சி. அதில் ஒரு பையன் அனுப்பியிருக்கான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்காக ரொம்ப நன்றின்னு ஆரம்பித்த உரையாடல் இன்றைக்கி நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறதுல நிற்கிது. இதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் அந்த கணவனோட மனசு எப்படிங்க இருக்கும்? தான் மனைவியை நம்பி 2 குழந்தைகளையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய், அதுவும் அவனோட உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போய் உணவு கிடைக்காம கிடைத்ததை சாப்பிட்டுட்டு தான் மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு சம்பாரித்து அனுப்புனான். ஆனால் தான் மனைவி தனக்கு துரோகம் பண்ணதை அவனால் எப்படி தாங்க முடியும்? அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுகிறான். மனைவி என்னாச்சுன்னு கேட்குறான். நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணேன் அப்படின்னு அவள் கேட்குறா. அவளோட கைபேசியை அவன் முகத்துக்கு முன்னாடி காட்டுறான். அதை பார்த்து அவளுக்கு பேரதிர்ச்சி. தான் கணவன் இப்படி செக் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அவள் டைம் பாஸ்க்கு தான் பேச ஆரம்பித்தா. இப்போது அதுவே அவளோட வாழ்க்கைக்கு வினையாயிடுச்சு. எப்போதும் பேச ஆரம்பித்தவ இப்போது ஏண்டா பேசணும்னு நினச்சி அழுகிறா. தான் கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. கணவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்க, ஆனால் பழைய மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நினச்சி அவள் ஃபீல் பண்ணுறா. இப்போ கவலைப்பட்டு எதுவுமே மாற போகிறது கிடையாது. உடைந்த கண்ணாடியை ஒட்டினாலும் அது பழைய மாதிரி நம்மளோட முகத்தை காட்டாதில்ல, சிறு சிறு பிழைகள் இருக்கும். அதே மாதிரி தான் உடைந்த மனசு மறுபடியும் அதே அன்பை கொடுக்குன்னு நினைக்க முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கணவன் மனைவி 2 பேருமே யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளால் அப்படி இருக்க முடியாதுன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே உள்ளே வரக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவிங்கிற உறவு அந்த 2 பேரோட முடிய போகிறதில்ல, அந்த குழந்தைகளையும் சேருது. குழந்தைகள் அதில் பாதிக்கப்படக்கூடாது. உறவுகளுக்கு முக்கியமே உண்மைதான். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, பாய்.